முந்தைய காலத்துல ஒரு ரொம்ப கோரமான ஒரு அரக்கன் இருந்தார். Mood, them two are mood, mood, very powerful. So he attacked heaven. அவர் சொல்லுவதை போய் தாக்கல. All the god and goddesses, the moved from them. எல்லா தேவதாக்களும் அந்த சொர்க்கத்தை விட்டு விலகினார். Such powerful. அவ்வளவு சக்திவான். Indra was defeated, all the soldiers, and everybody defeated. இந்திரன் அவர் கூட இருந்த சூழலில் எல்லாருமே அவர் வீழ்த்திட்டார். Then they came to Kailash. அந்த தேவர்கள் எல்லாரும் கைலாசத்துக்கு வந்தாங்க. Kailash and Shiva given them advice, better for you to go to Narayana. Shiva is good. சிவன் சொன்னாரு, நீங்க இந்த வாரத்தோட நீங்க நாராயணன் போய் கேளுங்க, அவரு வழி சொல்லுவாங்க. Krishna never do anything. Fighting, always doing the Vishnu, Narayana. கிருஷ்ணன் ஏதோ பெருசா சண்டை போட்டுற மாட்டாரு. ஆனா எல்லா இந்த வேலையை எல்லாத்தையும் விஷ்ணு தான் பண்ண வேண்டியது. In Vrindavan, Krishna always playing flute. பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் எப்படியோ புல்லாங்குழல் வாசிக்கிறார். The flute is controlling entire universe. அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது மூலியமா அந்த புல்லாங்குழல் வச்சு மொத்த பிரபஞ்சத்தையும் அவங்க கட்டுப்படுத்த வச்சு. Therefore, Shiva gave them advice to go to the Narayana. இதனால அவங்க நாராயணத்தை போய் அறிவு. Again, but there is an incident now. Sorry, not a human can kill him. ஆனா அந்த கூர் அப்படின்ற வரம் இருக்கு. அதாவது எந்த ஒரு மனிதனாலையும் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு. Whenever God and goddesses are in trouble, they are always coming to by control and explain this is the condition, please save us. நம்மளுக்கு தெரியும், எப்பயுமே தேவதேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் அவங்க நேரம் வைகுண்டத்துக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. நரகாசுரன் சுகத்தை தாக்குனார். Bali Maharaj came attack heaven. பலி மகாராஜன் சொர்க்கத்தை தாக்குனார். Every time they are coming. எல்லா வாட்டியுமே Our understanding, God and Goddess is they are equal of Lord. நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவதாக்கள்லாம் பகவானுக்கு சமமே நினைக்கிறோம். Right? They are empowered by Lord, but in particular that area, that position. அந்த தேவதாக்கள் எல்லாமே சக்தி ஊட்டப்பட்ட ஒரு ஆத்மா தான். அவங்க அது ஒரு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புக்காக மட்டும் அந்த சக்தி கொடுக்கும். The Ganesh was appointed to remove all the obstacles from the threefold of universe. கணபதி நியமிக்கப்பட்டிருக்கார். அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் விளக்கெடுத்துட்டார். How? That Brahma explained. அதை பிரம்மதேவர் விளக்கிறாங்க. I think all of you know that. Yatpada Pallava Jugana Vinidhaya Kumbho Dande Pranama Sahosha Ganadhiraya Vignana Vihantu Malamasya Jagotrayasya Govinda Mahadi Purusham Tamahana Prajami. Ganesh and those lotus feet, he bowed down with his tongue and got power. Dande pranama sahasra ganadi raja pranama, bow down, then obeisance, and he had power. What power? Vignana Vihantu Malamasya Jagotrayasya, threefold of universe, whatever obstacles there, to remove that obstacles. By whose lotus feet? Govinda Mahadi Purusham Tamananda Prajami. பிரம்மதேவர் பிரம்ம சபையில சொல்றாரு,
அதாவது அஞ்சாவது அத்தியாயத்துல 50வது ஸ்லோகத்துல கணபதி அவர் வந்து தன்னுடைய தந்தம் கீழே பண்ற மாதிரி பகவானோட காலில் சேவிக்கிறார். அந்த சேவிக்கும் பொழுது பகவானும் வந்து அருள் புரிகிறார். இந்த சக்தியை வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3 உலகத்திலேயும் இருக்கிற எல்லா விதமான விக்னங்களையும் அவரை தவிர்க்கிறார். அவர் யாரை வந்து அவர் வணங்கி பண்றாரு அப்படின்னா கோவிந்தன், அதாவது கோவிந்தன் அவர் வணங்கி பண்றாரு அப்படின்னு சொல்றது. துர்காதேவி தான் நம்ம காப்பாத்துறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரம்மதேவன் நம்மளுக்கு அதை பத்தி என்ன இருக்கு? Brahma says, Srishti Pravaya Sadhana Shaktireka Chayeva Jasya Bhuvanani Vibhurati Durga Icchan Rupamopi Jasya Kashtatashva Govindamadi Purusham Tamam Bhajani. By whose desire? According to the desire of the Lord Govinda, Durga, Srishti, creation, creating, and Sriti, maintaining, and Pravaya, devastating. Literally, by whose desire? According to the desire of Govinda. This is no process. பிரம்மதேவன் அதே மாதிரி துர்காதேவியை பத்தி சொல்றாரு. துர்காதேவி இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலுடைய பகவானுடைய திருப்திக்காக, அவருடைய சேவைக்காக தான் பண்றாரு அப்படின்னு பிரம்மசூத்திர பிரம்மா சொல்றாரு. நான் இன்னும் அதிகமான எடுத்துக்காட்டுல உங்களுக்கு சொல்ல முடியும். So this is not my desire to minimizing everyone. We have to give due respect to everyone. என்னுடைய நோக்கம் வந்து தேவதாக்களுக்கு வந்து எதுவும் மதிப்பு குறைக்கிறது கிடையாது. ஆனா அவங்க எல்லாருக்குமே தகுந்த மரியாதையை கொடுக்கணும். That is Vaishnava tradition. அதுதான் வைஷ்ணவ பண்பாடு. Vaishnava tradition, Lord Chaitanya explained. Amanina manadena kirtaniya shadahari. Be completely free from material appreciation, recognition, name, fame, desire, and keep due respect to everyone. Then you are going to chant Hare Krishna Mahamantra without சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சாஸ்திரங்கள் அதனாலதான் நமக்கு சொல்றாரு, நம்ம எந்த விதமான நம்மளை மத்தவங்க பாக்குறாங்களா, இல்லை நம்மளுக்கு புகழ் கிடைக்குதா, பேர் கிடைக்குதா, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்றத நினைக்காம, ஆனா மற்றவங்களுக்கு எப்பயுமே அந்த விஷயங்களை, அதாவது மற்றவங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, கொடுத்து நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆழ்ந்து முடியும். Samman karita sakati Devanatha jata jato Tabeta gai harinam sukhe Apurado havenato. The Lord has given me the potency to give due respect to everyone. Then I will chant Hare Krishna Mahamantra happily, Harinam, happily. And when I chant Mahamantra happily, then aparad, offenses will pass gradually. பக்திவினோத் தாக்கூர் அவரோட கீர்த்தனை சொல்றாரு, எனக்கு வந்து சக்தி பகவான் கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு தேவையான சக்தியை கொடுங்க. எதுக்கு அப்படின்னா பிறருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக. எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுத்து ஜபம் பண்ணாதான் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு பக்தியில தாங்க சொல்றேன். அதனால ஒருத்தர் வந்து ஆனந்தமாவும் மகிழ்ச்சியாகவும் ஹரே கிருஷ்ணமாவும் ஜபிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அன்னர்களும் அபராதங்களும் அவரை விட்டு விலகி போயிடும். So all the modern Buddhists, they came to Narayan, did it on this Hegavasan, actually Indra, and according to the request,
all the god and goddesses, Narayan agreed to go fight. Because Moor got boomy, but no human can kill it. Therefore, Narayan supposed to go and defeat him. But Narayan doesn't also want to kill him. Because Lord doesn't want to kill him means he doesn't want to deliver him. இந்த வகையில எல்லாரும் வைகுண்டம் போனாங்க. எப்படின்னா இந்திராதி சுரர்கள் எல்லாம் இந்திரன் வந்து முன்னாடி பின்னாடி எல்லா தேவர்களும் வந்தாங்க. அங்க போய் பகவான் நினைக்கிறாங்க, எங்களுக்கு சரியாயிட்டு அவனுக்கு ஒரு பெரிய மரம் இருக்கு, எந்த ஒரு மனிதராலையும் பண்ண முடியாது. அப்போ பகவான் நீங்க தான் கொள்ளணும் அப்படின்னு. ஆனா பகவானுக்கும் வந்து விருப்பம் அவன் கொள்ளணும்ட்டு. ஏன் அப்படின்னா பகவான் அவனை போய் அழிச்சாங்கன்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். பகவானுக்கு அவன் மோட்சம் கொடுக்க விருப்பம் இல்லை, அதனால கொள்ள வேண்டிய. There are so many examples, like Lord Shiva gave boon to this Kamayavana. No, Lord Shiva gave boon. No one can defeat him in battle. No one can kill him by any weapon. So he thought maybe his life eternal. But finally, Lord take him to the cave, and while Mukunda was resting from the golden age, as for the boon of Indra. Boon was who invited Indra. As soon as he put his feet onto the person, his body will burn by fire in the process. You know? இதே போல சிவபெருமானுக்கும் முன்னாடி வந்து இந்த காலையில் அப்படின்ற ஒரு மரம் கொடுத்து, என்ன மரம் அப்படின்னா எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாது. அந்த வாரத்தினால அவன் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவன் வந்து எப்பயுமே நித்தியமானவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்கும் பகவானுக்கு வழி இருந்தது. சத்தியகிரகத்துல இருந்தே முச்சுகுந்தன் மகாராஜா வந்து அந்த ஒரு புகைக்குள்ளேயே இருந்தாரு. ஆனா பகவான் அவரோட லீலையினால இந்த அரக்கனை வந்து அதுக்குள்ள போக வச்சிருந்தாரு. முச்சுகுந்தன் மகாராஜா தன்னுடைய அவசக்தியினால யாரை பாக்குறாங்களோ அவங்க பார்த்தோன்னே எரிச்சு சாம்பலை. Even if you look this from this Krishna, by his own hand, he can call the Jarasandha, but he is not killing. He doesn't want to deliver. கிருஷ்ணனால அவரால் முடியாத ஜராசந்தரை வந்து தன்னுடைய கையாலேயே கொண்டாரு. கிருஷ்ணரால ரொம்ப சுலபம் பண்ண முடியும். ஆனா கிருஷ்ணன் ஏன் ஜராசந்தனை வந்து அங்க வீழ்த்தல அப்படின்னா அவருக்கு ஜராசந்தன் மோட்சம் கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. So what happened? The Moor was fighting. But fighting, then more than 1,000 years of war. Fighting means Moor and Narayan is fighting. Moor like a mouse, Narayan like a cat. இந்த மூர் அரக்கனும் பகவானும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை 1000 வருஷங்களுக்கு மேல போச்சு. ஆனா இந்த சண்டை எப்படி இருக்குன்னா, மூர் வந்து ஒரு சின்ன எலி மாதிரியோ பகவான் வந்து ஒரு பூனை மாதிரியோ இருக்கு. அந்த சண்டை very powerful. He doesn't want to deliver him. Therefore he was fighting, pretending like fighting. Then he said, no one coming to kill him. Okay, go and take rest. And while alone, then he went there and take rest, pretending like he is tired, he wants to take rest. But demonic nature always actually Narayan, Vishnu is not powerful to defeat me. I will kill him. இதுதான் I will kill him.
ஆனா என்னன்னா அங்க பகவான் வந்து ஏன் வந்து அந்த சண்டை 1000 வருடம் போகுது அப்படின்னா பகவான் நினைச்சிருந்தா ஒரே இடத்துல அவனை வந்து வீழ்த்திருக்க முடியும். ஆனா பகவானுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுக்க விருப்பம் சண்டை போட்டு காலத்துக்கு நடத்திட்டே இருந்தார். அந்த வகையில நடுவுல வந்து அந்த அரண்மனை வந்து கொஞ்சம் சோர்வடைந்துக்குவான், அப்படியே வந்து ஓய்வெடுத்து வருவான். பகவான் அதுக்கும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா இந்த எல்லா அசுரர்களுமே வந்து எப்பயுமே வந்து விஷ்ணு என்ன நினைப்பாங்கன்னா விஷ்ணு வந்து ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணம் எப்பயுமே. அதுதான் மூர்க்க புத்தி. What happened? When Moore find out which cave Lord is taking rest, then from when Moore coming near to that cave, from the body of Bhagavan Vishnu, Lord Vishnu, appear on human form. This is today. What is the new cycle? Margoshisha month. Margoshisha month, what is the moon cycle? 11 days of the moon cycle. This also appear today that Upanamis appear. பகவான் வந்து தேடுறான் ஊருக்கு எந்த ஒரு குகையில இருக்காரு அப்படின்னு. அந்த ஒரு குகையை வந்து கண்டுபிடிச்சு போகும்போது பகவான் அந்த இடத்துல ஒரு பெண் வடிவத்துல வர்றாரு. அந்த பெண் வடிவம் தான் இன்னைக்கு அந்த நாள் வந்து சந்திர மாசத்துல மார்கழி அந்த இன்னைக்கு அந்த ஏகாதசி வந்து பட்டினா தோன்றுறது. Which transcendent going on so many hands and fighting with the moon one fortnight. ஊருக்கு வந்து பல புஜங்களோட பல கரங்களோட இருந்தாங்க. இந்த சட்டை வந்து எவ்வளவு நாள் போச்சுன்னா 15 நாள் கிட்ட போச்சு. ஒரு அமாவாசையில இருந்து ஒரு பௌர்ணமி வரைக்கும் போச்சு. Fighting and huge. Then next Ekadashi day, the female Mokshoda. The cult is successfully killed more. இப்போ இந்த ஏகாதசியில பகவான் வந்து ஏகாதசியில போகிறார். இந்த சண்டை 15 நாள் போறதுனால இதுல இருந்து அடுத்த ஏகாதசி வந்து ஊருக்கு வந்து இறந்துதான் பகவான் படம் கொடுக்கிறார். So once he is able to kill the moon, the Lord pretending like he doesn't know anything, just get up, asking, who killed this thief on the moon? Then Ekadashi, who appeared from the body of Lord, she just folded palm, bow down to Lord and by your mercy, this servant, do the seva for him. Actually, our mood is supposed to like this. I do puja, I do seva, I do that. The I means false ego. But it's false ego, there is no Lord. இந்த ஊருக்கு வந்து இறந்தவங்க பகவான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்ன வந்து கேட்டாரு, ஐயோ என்ன நடந்துச்சு, யார் இவனை கொண்டது அப்படின்னு. அப்போ என்னதான் பகவானோட உடம்புல இருந்து தோன்றி இருக்க ஏகாதசியா இருந்தாலும் அவங்க வந்து சொன்னாங்க, பகவானே உங்க சேவைக்காக்கப்பட்டேன், அதுவும் உங்களோட கருணையினால நான் பண்ணேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், நான் இந்த சேவை பண்ணேன், நான் இந்த பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் அப்படின்றது ஒரு போலியான அகங்காரத்தை தான் நமக்குள்ள உருவாகும். Ahankara, false ego. You can see the example. Kiri Maharaj. No false ego. அவருக்கு எந்த ஒரு போலியான அகங்காரமும் கிடையாது. Puri Maharaj. No false ego. The believers come. Puri Maharaj அவருக்கு எந்த ஒரு அகங்காரமும் கிடையாது. Kasambu city in Brazil. பிரேசில்ல இருக்கிற கசம்பு அப்படின்ற இடத்துல இருக்கு. பெரிய விருந்து பூமி ஆசிரமம் இருக்கு. நான் எப்போ பிரேசில் நாட்டுக்கு போனேன், அவர் தான் என்ன மொத்தமா 40 பிரம்மச்சாரிகள் அங்க இருக்காங்க.
Himalaya 40 brahmachari. அவர் 40 பிரம்மச்சாரிகளையும் வந்து அவர் அங்க பாத்துக்கிறாரு. You know, if you are sweet, don't need to invite any ants. What do you take? The Maharaj is sweet. உங்ககிட்ட ஈவு இருக்குன்னா நீங்க எந்த ஒரு எருமையும் கூப்பிடவே வேணாம், அதுவே தானா வந்துடும். People are coming. அதனால மகாராஜ் ரொம்ப இனிப்பானவங்க. I was and I'm going to also go there to get the sweet. நானும் அங்க போறேன், அந்த இனிப்பை வந்து சுவைக்கிறேன். So anyway, the policy we should leave it. நம்ம முதல்ல இந்த போலியான ஆச்சாரம். If you want to get the Lord mercy, you have to destroy your false ego. பகவானுடைய Be humble. பகவானுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த போலியான ஆச்சாரத்தை விட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தாழ்மையா இருக்கும். The Ekadashi Devi, she successfully killed the moon, which is not possible for modern goddesses. But how she propose, how she address by your mercy and this Lord. When Lord asking her, who killed moon? She replied, by your mercy, your servant, this servant, do the seva for your satisfaction. For your satisfaction. இது நம்ம என்ன தெரியுதுன்னா, ஏகாதசி வந்து என்னதான் பகவான் வந்து கேட்டிருந்தாலும் யார் வந்து இந்த ஊருக்கு கொண்டது ஏகாதசி கொண்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னா இந்த இந்திராதி தேவர்கள் யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண போது கூட அவங்க கேட்கும் பொழுது ஏகாதசி அவங்க கேட்கும் போது பகவான் கிட்ட அவங்க சொல்றாங்க, உங்க கருமையால அடியே நான் பண்ணேன் அப்படின்னு. அப்ப கூட நான் சொல்லாம உங்க சேவகன் அப்படின்னு சொல்றாங்க. So what happened? Not being happy. So Lord becomes happy. That's it. Lord says, hey, I'm so happy, I'd like to give you more. அப்போ பகவான் சொல்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். Then Ekadashi is asking, yes, please give me the boon. We are going to observe by day, proper way, not like Natalaji, chapati, cauliflower, cabbage, tomato, eggplant, so many sauces. I don't know how to work something. அப்போ ஏகாதசிக்கு வரம் கேட்டாங்க, யாரெல்லாம் என்னுடைய நித்தியமோ கரெக்டான விரதத்தை ஃபாலோ பண்றாங்க, கரெக்டான விரதமா இருக்கணும். அன்னைக்கு வந்து கோதுமை சாப்பிடுறது, இல்லைன்னா காலிஃபிளவர் சாப்பிடுறது, அந்த மாதிரியான சட்னிகளை செஞ்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி இல்லை. So, what is the meaning of the correct process? ஒழுங்கான ரத்த முறை அப்படின்னா என்ன? No food, no sleep. Ahar nidra bad. ஒழுங்கான ரத்தம்னா only chanting and dancing. உணவும் இருக்கக்கூடாது, உறக்கமும் இருக்கக்கூடாது, வெறும் ஜபம் பண்ணி கீர்த்தனை பண்ணி நடனம் பண்ணணும். இதுதான் மகாபிரபு சொல்றேன். All day and night chanting, no prasadam, no sleeping. Ahar, just like this. Ahar, nidra, sleep, bath means no. இந்த வார்த்தையே இருக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல. உணவு கிடையாது, தூக்கமும் கிடையாது, நம்ம வந்து ஜபம் பண்ணணும், நடனம் வரணும். I don't want to come there. Right? You can think about it. இப்படி நினைக்கலாம், அப்ப ஏகாதசியை வந்து பின்பற்றுவாங்க. Because when I started Ekadashi first time in my life, whenever day of Ekadashi, I feel more hunger than others. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏகாதசியை கடைபிடிக்க ஆரம்பித்த பொழுது
முன்னாடி எல்லாம் நான் இந்த ஏகாதசி மத்த நாளோட ஏகாதசிக்கு தான் அதிகமான பசி இருக்கும். I hope you are also feeling the same, right? உங்களுக்கு நினைக்கிறேன். Sanatana Goswami was not merciful for us. Sanatana Goswami was merciful for us. Okay, so in Asamartha, we are not able to do so. So they can do nectar for us. Nectar means after sunset, they can take only fruit, water, and happy cow milk product. Happy cow milk. சனாதன கோயில் அது வந்து நம்ம வேலை கொஞ்சம் கருணையா இருக்கு. அவர் வந்து நம்மளுக்கு ஒரு விதி கொடுத்திருக்காரு. நம்மளுடைய சாயங்கால வேலைக்கு அப்புறம் சாயங்கால சத்தியாக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஏகாதசி அன்னைக்கு பழமோ இல்லைன்னா பசுவை வந்து பசுவை கொடுமைப்படுத்தாம நான் கிடைக்கிற பாலோ இல்லைன்னா வெஜிடபிள் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது மண்ணுக்கு கீழே கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி விஷயம் நமக்கு சாப்பிடணும். How much? Up to the neck? No. How much we need to survive? That much quantity only. Anukalpa. That much small quantity. Just to survive yourself. நம்ம ஏகாதசி அதை சாப்பிட சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு தொண்டைகளுக்கும் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு தேவையோ அன்னைக்கு அவ்வளவு சாப்பிடணும். அதனால அது அணுக்கல்பா, கொஞ்சமா சாப்பிடணும். Still, something merciful is there. Okay, if someone not able to do until the sunset, they can do until the midday. Midday, that he arranged that today, midday. After midday, they give. What? Fruit, root, water, and happy cow milk product. I don't know what to do. I'm saying. சனாதன கோயில் இன்னும் கருணையோட என்ன சொல்லியிருக்காரு, இதனால சாயங்காலம் வரைக்கும் கூட புதுக்க முடியல அப்படின்னா மத்தியானம் கரெக்டா மாத்தியானிக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. And if you are not able to do so until midday, you can do morning, whatever your schedule, you can do accordingly. But very small quantity, just to survive your life on that day. In order to chant Hare Krishna Mahamantra over a day. அவனால அதுவும் முடியலைன்னா காலையில ரெண்டு கூட சாப்பிடுறது எல்லாமே அந்த மாதிரி இந்த சொன்ன பொருட்களை மட்டும் சாப்பிடலாம். ஆனா எதுவுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இல்லாம நம்மளுடைய அத்தியாவசியமா உயிர் வாழ எவ்வளவு தேவையோ அது மட்டும் சாப்பிட்டா போதும். இன்னைக்கு no grains, கண்டிப்பா எந்த ஒரு தானியம், only this fruits or root. This is written by Bhaktivedanta. This is written by Sanatana Goswami in Hari Bhakti Vilas. Fruits and no root only. சனாதன கோயில் No vegetables. ஹரிபக்தி விலாஸ்ல எழுதியிருக்காரு, எந்த ஒரு தானியங்களையும் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு வந்து வெறும் பழங்களையும் இந்த பண்டுக்கு கீழே வளையிற கிழங்கு வந்து பழகைகளை மட்டும் தான் சாப்பிடணும். So anyway, so if anyone do proper way my day, observe that my day, please give me this benefit. What benefit? To visit all the pilgrimage around the world, to take bath in all the holy river around the world, whatever benefit person is getting, if anyone observe my day, they should get more benefit than that, visiting all pilgrimage and taking bath in all holy river. என்ன அந்த அவங்களுக்கு கிடைச்ச வரம் என்ன அப்படின்னா, இந்த தித்தியத்தை யார் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா கஷேத்திரங்களுக்கும் புண்ணிய நீர்த்திகள்லையும் போயிட்டு நீராடுற பலனும் அதுக்கும் அதிகமா இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு அந்த பலன் உண்டு. Lord Tathastu. Granted. பகவான் சொன்னாரு உங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. If you do it, you can automatically get all the benefit. No need to visit all the pilgrimage. No need to take bath all the holy river. You'll get it.
Immediately, quick. நீங்க நீங்க வந்து இந்த எல்லா கஷேத்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் போயிட எதுவுமே பண்ணணும்னு இல்லை. இந்த ஒரு ஏகாதசி திதிய நீங்க கடைபிடிச்சாலே போதும், எல்லாத்துடைய பலனும் கிடைக்கும். Then says, any boon? Yes, Prabhu. உங்களுக்கு இன்னும் எதுனா வரம் வேணுமான்னு பகவான் கேட்டார். If anyone observe my day properly, please give them bhakti to serve your lotus feet. That is our goal to observe Ekadasi. அதே மாதிரி இரண்டாவது வரம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த திதியை வந்து பின்பற்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் பக்தி வந்து அவங்களுடைய மனசுல உட்படம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வந்து பக்தி பண்ணணும், அவங்க உங்களுக்கு சேவகனா இருக்கணும். It's tathastu, granted. Okay. பகவான் அந்த அந்த பக்தியும் அவங்களுக்கு கொடுத்தார். That is our main purpose to observe Ekadasi, to get bhakti. அதாவது இதுதான் முக்கியமான காரணம் நம்ம ஏகாதசியை பின்பற்றுறது. Then again say, any boon? Yes, Prabhu. If anyone have any material desire and observe my day, please fulfill their desire. அதே மாதிரி அடுத்து கேட்கிறாங்க, யாராவது ஏதாவது பௌதிக விஷயங்கள் உலகியல் விஷய ஆசையங்களை வச்சு இந்த ஏகாதசி திதியை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா கூட அந்த ஆசைகள் எல்லாம் பகவான் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும், அதுக்கும் பகவான் ஒத்துக்கிறாரு. So this is the synopsis of the Ekadasi's benefit. Ekadasi means, I already explained, we are doing upavas. Upavas means one meaning is fasting, another meaning is to stay near to Lord. Upa means near, vas means living near to Lord. ஏகாதசி திதி அன்னைக்கு இந்த விரதத்தை வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா உபவாசம் இருக்கிறதுனால பண்றோம். உபவாசம்னா ஒரு அர்த்தம் வந்து சாப்பிடாம இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பகவானுக்கு நெருங்கி இருக்கிறதுக்கு வந்து உப அப்படின்னா கிட்ட, வாசம் அப்படின்னா இருக்கிறது, உபவாசம். How to do that? Chanting. எப்படி இதை பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா Chanting will pull Lord to us. ஜபம் பண்றது பகவான் நம்ம உள்ளே இருக்கும். Chanting will reveal Lord in our heart. ஜபம் பண்றது பகவான் வந்து நம்மளுடைய. So today, chant and stay always near to Lord. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பகவான் ஹரிநாமத்தை ஜபம் பண்ணுங்க, பகவான் நெருக்கமா இருக்கு. Even you can stay in your home room, chant. Lord will meet you. Really? Sleeping. Okay, so according to this authority said, but I have to go now because already I 15 minutes over. Haribol, if anyone have medication issues, like if you need to put a medicine, please contact Mahananda Prabhu or Sanatana Prabhu for your morning breakfast. யாருக்குன்னா மெடிசன் போடுற மாதிரி மாத்திரை இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் பண்ணாதீங்க. மெடிக்கல் இஷ்யூக்கு அவங்க 2 பேர்கிட்ட சனாதன பிரபு கிட்ட, மகானந்தா பிரபு கிட்ட கேளுங்க. ஃப்ரூட்ஸ் வில் பி ரெடி. குருதேவ் வந்து